மணிப்பூருக்கு பிரதமர் மோடி சென்று திரும்பிய நிலையில் மீண்டும் வன்முறை வெடித்ததால் பதற்றம் நிலவுகிறது. மணிப்பூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் மெய்தி மற்றும் குகி ஆகிய 2 குழுவினருக்கு இடையே மோதல் வெடித்தது. இது வன்முறையாக பரவியதில் இருதரப்பிலும் 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். வன்முறையை தொடர்ந்து 60,000 பேர் வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்து சென்றனர். ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து முகாம்களில் தஞ்சமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இருப்பினும் அவ்வப்போது வன்முறை பரவி மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. தற்போது மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு செல்லும் பிரதமரால் மணிப்பூருக்கு செல்ல நேரமில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இந்நிலையில் கலவரம் நடந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி கடந்த சனிக்கிழமை மணிப்பூருக்கு சென்றார். மணிப்பூரில் 8,500 கோடிக்கு மேல் மதிப்புள்ள திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இந்நிலையில் பிரதமர் மோடி சென்று திரும்பிய அடுத்த நாளை மணிப்பூரில் மீண்டும் கலவரம் வெடித்துள்ளது. பிரதமர் மோடியின் பேனரை சேதப்படுத்தியதாக 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் விடுவிக்க போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காவல் நிலையம் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர். மேலும் குகையின தலைவரின் வீடு மர்ம நபர்களால் தீயிட்டு எரிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவுகிறது.